முனிவர்கள், சித்தர்கள் இவங்க கோவில் தெய்வங்களை கட்டியிருக்கணும். இல்லைன்னா அசுரர்கள், ராட்சசர்கள் இவங்க கோவில் கட்டியிருக்கணும். அப்படி இல்லைன்னால் மனிதர்கள். ஆக தெய்வத்துக்கு ஒரு கோவில் இருந்தா இந்த 4 பேர்ல யாராவது ஒருத்தர் கட்டியிருக்கணும். தேவர்கள் கட்டுற அந்த பிரதிஷ்டைக்கு பேரு தைவீகம். தேவர்கள், தேவதைகள் இவங்கெல்லாம் தெய்வங்களுக்காக ஒரு கோவில் கட்டினா அந்த பிரதிஷ்டைக்கு பேர் என்ன? தைவீகம். ரிஷிகள் தெய்வங்களுக்காக கோவில் கட்டினா அந்த பிரதிஷ்டைக்கு பேரு ஆரூடம். அசுரர்கள், பூதகணங்கள் தெய்வங்களுக்காக கோவில் கட்டினா அந்த பிரதிஷ்டைக்கு பேரு ஆசுரம். தைவீகம் தேவர்கள் கோவில் கட்டினா, ரிஷிகள் கோவில் கட்டினா அந்த பிரதிஷ்டைக்கு பேரு ஆரூடம். ரிஷிகள் கோவில் கட்டும் பொழுது ராட்சசர்கள் கோவில் கட்டினா அதுக்கு பேரு ஆசுரம். 4வது ஒண்ணு இருக்கு, மானுவர். மனிதர்கள் எல்லாம் தெய்வங்களுக்காக கோவில். ஆக ஒரு கோவில் இருந்தா இந்த 4 பேர்ல யாரும் இருக்கிறத கட்டி, தேவர்கள், ரிஷிகள், அசுரர்கள் இல்லைன்னா மனிதர்கள். இந்த 4 பேரும் கட்டாம தெய்வமா ஒரு இடத்துல உருவாகும் பொழுது அந்த இடத்துக்கு பேர் என்ன? ஸ்வயம்பூன்னு பேர். அந்த இடத்துக்கு பேரு ஸ்வயம்பூ. பூன்னா பூமி, ஸ்வயம் என்றால் தானாக. அந்த வகையில அம்மாவோட பீடத்துல, நாராயணி பீடத்துல 93வது வருஷம் அம்மா ஸ்வயம்தான் வெளிப்பட்டார். அந்த நாள் அது மே மாசம் 8ஆம் தேதி.